ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? ஏனை பற்றினா ஒரு பயங்கரமான சம்பவம் என்னென்னா, நேற்று வந்து விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் போச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அது வந்து திவாகருக்கு ஒரு சந்தோஷமான ஒரு டேவாக இருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சர்ப்ரைசிங்காக நம்ம இந்த வாரம் முழுக்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு சப்போர்ட்டிவாக மக்கள் வந்து கைத்தட்டும் போது அது ஒரு ஒரு சந்தோஷத்தை உண்டு பண்ணும். இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக பிரவீன் காந்தி ஒரு கதை சொன்னார். அதில் நம்ம உச்சத்துக்கு போகும்போது தலைகால் புரியாமல் இருக்கும். அந்த காலை கரெக்டாக வச்சிட்டோன்னா, தலைகால் புரியாமல் இருக்கும்போது அந்த காலை கரெக்டாக வச்சிட்டோன்னா நம்ம வந்துட்டு வாழ்க்கையில் ஜெயிச்சிடலாம். நம்மளும் அந்த தலைகால் புரியாத கால் கூட சேர்ந்து கால் மேலே கால் போட்டு ஆட்டம் போட்டோன்னா மாட்டிப்போம் அப்படின்னு. அந்த மாதிரி திவாகருக்கு தலைக்கணம் ஏற்படுத்திருச்சோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு டவுட். ஏன்னா நேற்று பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்துட்டு லக்ஸரி ஹவுஸை வந்து கலாய்க்கும் போது, அதுலேயும் கமருதீனையும் இன்னும் ஒரு சில பேர் கலாய்க்கும் போது திவாகருக்கு வாய் ஃபுல்லாக ஒரே பல் அது இருக்கிறது தான். ஏன்னா அவ்வளவு அசிங்கப்பட்டிருக்காரு, அவமானப்பட்டிருக்காரு. அவங்களால இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் அது ஒரு மெச்சூரிட்டிக்கு உண்டான விஷயமானு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா ஒரு வாட்டி பணம் சிரிச்சா பரவாயில்ல. நம்ம அந்த திட்டும் போதெல்லாம் ஒருத்தரும் வினோத்தை சொல்லும் போதும் கலாய்க்கிறார். நம்ம விஜய் சேதுபதி அப்பயும் சிரிக்கிறார். கமருதீன் கலாய்க்கும் போது சிரிக்கிறார். சுபிக்ஷா அதுக்கப்புறம் அரோரா சொல்லும்போது அரோராக்கு ஒரு கவுண்டர் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி அவர்கள். அப்பயும் சிரிக்கிறார். சிரிச்சுக்கிட்டே இருந்தார். ஒரு டைம் பிடிச்சிட்டு இது மேனரிசமா, இது ஒரு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்துக்கு அடையாளமா, சின்ன பசங்க மாதிரி பண்ணாதீங்க, இதை வந்து வெளியே வச்சுக்கோங்க, சாரி சார் அப்படின்றார் அவர். நம்ம வாட்டர்மெலன் சார், உங்கள் சாரியை நீங்களே வச்சுக்கோங்க, வெளியே வந்து இதை வந்து வேறு யாருக்குன்னா வச்சு செஞ்சுக்குங்க, இங்கே இந்த மாதிரி பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னோடனே அவருக்கு ஒரு மூஞ்சி மாறி போச்சு. அது வந்து நடக்கும் இயல்பு. அதே மாதிரி இன்னுமே ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வாட்டர்மெலன் சார் வந்து நடிக்கிறாரு, அவர் இன்னசென்ட் கிடையாது, அவர் வந்து நல்லாவே தெரியும் எல்லா விஷயமும், அவர் வந்துட்டு தன்னை வந்து ஒரு இன்னசென்ட்டாக காமிக்க ட்ரை பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா, ஒரு வாரமாக பார்த்துட்ருக்கோம், நம்ம வெளியில் வந்து தப்பு கணக்கு போட்டோமோ இவர் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அவர் அவ்வளோதான். அவருக்கு வந்துட்டு ஒரு வட்டத்தை போட்டிருக்கார். அந்த வட்டத்துக்குள்ளே அவர் ஒரு நடிப்பு அரக்கன். சரிங்களா? அவர் யாராவது கிண்டல் பண்ணாங்கன்னா அதை அங்கே கேட்பார். ஆனால் குழந்த மாதிரி அடம்பிடிப்பார். அவ்வளோதான். திரும்ப வந்து அதுக்கு ரியாக்ட் பண்ணுவாரன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் வாப்பா போப்பான்னு என்ன சொல்கிறாங்களோ அதுதான். அதாவது ஒரு ரப்பர் பந்து வேகமாக செவுத்தில் எறிஞ்சுன்னா அந்த வேகமாக ரிட்டர்ன் கொடுக்கும், ஸ்லோவாக எறிஞ்சால் ஸ்லோவாக ரிட்டர்ன் கொடுக்கும். அந்த மாதிரி ஒரு ஆள் தான் நம்ம திவாகர், கண்ணாடி மாதிரி. சரிங்களா? இதுதான் நான் வந்து இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டது. அதேமாதிரி அவர் நடிக்கலான்றது என்னோடய கருத்து. இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான். அந்த மனுஷன்கிட்ட நம்ம எப்படி பழகணுன்றதை மக்கள் கூட இருக்கிற கண்டஸ்டன்ஸாக வந்துட்டு யோசிக்கணும். அதை வந்துட்டு நம்ம ஒரு இதுவாக யூஸ் பண்ணி, அதை ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி அவரே தாக்கிறதுக்கு ட்ரை பண்ணோன்னா, அதை ஒரு டைலாக் சொல்லுவாங்க, இது வந்து இருமுனை கத்தின்னு. அந்த மாதிரி தான். அந்த கத்தி வந்து இந்த பக்கம் குத்தும், அந்த பக்கம் குத்தும். அதை நம்ம பார்த்து கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கோம். சரி, நீங்கள் உங்களோட கருத்து சொல்லுங்கள். இங்கே திவாகரை வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் வச்சு செஞ்சார். அவரும் வந்து சாரி சொன்னார். அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன தோணுது? திவாகர் இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறபோது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி கைத்தட்டெல்லாம் பயங்கரமாக வரவே இப்போவே வந்து கண்டஸ்டன்ஸ் கிட்ட திவாகர் மேலே ஒரு பயங்கரமான நல்ல அபிப்பிராயம் வந்துருச்சு. மீன்ஸ் வர வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. நாளைக்கெல்லாம் வந்து சொம்பு நல்லா தூக்குவாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு அந்த லைக் தட்டி விடுங்க. பாய் நண்பர்கள்.